உண்டாய் இருக்கிறவன். நேத்து தேவனால் உண்டாகி இருக்கிறவன். இன்னைக்கு தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பாரத்தை, இந்த உலகத்தில் வருகிற உபத்திரத்தை, இந்த உலகத்தில் வருகிற எதிர்ப்புகளை, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா போராட்டத்தையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் இயேசு வெற்றி அடைந்தார். ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற இயேசு தோத்து போனவர் அல்ல. உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிற இயேசு உலகத்துல தோத்து போல. அவர் பாவத்துல விழுவல. பிசாசு கிட்ட அவர் வெட்கப்பட்டு போல. நல்ல கவனமா கேளுங்க. உங்க இயேசு யாரு என்பதை உங்களுடைய கண்களில, உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய ஆத்மால, உங்களுடைய ஆவியில நீங்க விசுவாசிக்க வேண்டும். இயேசு தோற்று போனவர் அல்ல. அவர் ஜீசஸ் not was a dividend. அவர் சூழ்நிலைகளை கண்டு அவர் சோர்ந்து போனவர் அல்ல. அவங்க தாய் சொல்றாங்க 12 வயசுல, ஏன் என்ன வேதனைப்படுத்துற? இயேசு பார்த்து கேக்குறாங்க, நீங்க இவங்களோட பேசிக்கிட்டு இருக்க, உன்னை காண நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு. அதுக்கு இயேசு சொல்ற, உனக்கு தெரியாதா நான் பிதாவுடைய சித்தத்தை செய்வேன்னு? அம்மா சொல்லிட்டான்னு பைபிள்ல தேவ சித்தத்தை இயேசு ஜெயித்தார். இன்னைக்கு ரோல் மாடல் சொல்லி ஒரு வார்த்தை சொல்றோம். உங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய ரோல் மாடல் யார் தெரியுங்களா? இயேசு. இயேசுவை நீ பார்க்கும்போது அவர் வெற்றி சிறந்தவரா, இயேசுனாலே ஜெயித்தவரா காணப்படணும். இயேசுனாலே பாவத்துக்கு ஒத்து பார்க்கிறவர்களா இருக்க கூடாது. நீ இயேசுவை பார்க்கும்போது பாவத்தை விட்டு வரணும். இயேசுவை நீ பார்க்கும்போது உனக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கணும். உனக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கணும், வரணும். நான் இயேசுவை போல மாறணும். நான் இயேசுவை நம்பி என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் விட்டணும். நான் இயேசுவை நம்பி எதெல்லாம் நான் இழந்து போனனோ இயேசுவை நம்பி நான் தேடி வரணும். இன்னைக்கு நம்மளுடைய சொந்த வாழ்க்கையிலேயா அந்த எதிர்காலங்கள், அந்த முன்னேற்றங்கள், நன்மைகளை அடையாதபடி சோர்ந்து போகிறோம், கிவ் அப் பண்ணுகிறோம். நம்மளுடைய மைண்ட நிலையா தேவனுக்குள்ள நிலைத்திருக்க முடியல. நம்மளோட வீக்னஸ், பலவீனங்களை தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையில, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்துல அந்த பலவீனங்களை மேற்கொள்ள முடியல. ஒரு மனுஷன் உங்களை பார்த்து ஏதாவது ஒரு பொல்லாங்க, ஏதாவது ஒரு நெகட்டிவ், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை நம்பி முழுமையாய் நம் சிந்தை எல்லாம் மாறிடுது. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம் சிந்தை மாற மாட்டேங்குது. எத்தனை பேரு நான் சொல்றது புரியுது? இப்ப சவுண்ட் எல்லாம் ஓகேவா? இல்ல எல்லாம் பொதுவா கேட்க சவுண்ட் ஓகேவா? உங்களுக்காக தான் எல்லாம் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கு. என்கிட்ட பவுல் கேட்டாரு, பாஸ்டர் நான் பாக்குறேன் எந்த நேரம் பார்த்தாலும் பிஎஸ்எஸ்க்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, என்ன பாஸ்டர்னா, இதனால ஆண்டவரோட வார்த்தை தடைப்படக்கூடாது. ஆண்டருக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம். ஏன்னா நான் சேர்த்து வைக்கிறது உங்களோட அக்கௌண்ட்ல, என்னோட அக்கௌண்ட் இல்ல. நான் சேர்த்து வைக்கிறது பரலோகத்தின் அக்கௌண்ட்ல. எனக்கு நிறைவாய் கர்த்தர் தருவார், குறைவாய் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். இன்னைக்கு உலகத்துல வருகிற வார்த்தை எப்படி நீங்க ரிசீவ் பண்றீங்க? தேவன்கிட்ட இருந்து வருகிற வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? யாராவது நீ எப்படி வாழ்றன்னு பாக்குறேன், நீ எப்படி சிரிக்கிறன்னு பாக்குற சொல்லிட்டு அதை கேட்டு நம்ம பயந்து கிடப்போம். ஆண்டவர் சொல்றாரு, வெட்கத்துக்கு பதிலாக உன்னை சந்தோஷத்தை நான் நிரப்புவேன். அதை எப்படி பாக்குறீங்க?
இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கிறியா? இல்ல மனுஷனுடைய உலகத்தில் இருக்கிற பொல்லாதவர்களுடைய பாவம் நிறைந்த மனுஷனுடைய தீமை உள்ளவர்களுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கிறியா? நீ யாரால உண்டாக? நீ யாரால உருவாக்கப்பட்டிருக்கிற? நீ யாரால நடத்தப்படுகிற? உன்னை அழைத்தது யாரு? உன்னை உருவாக்கினர் யாரு? உன்னோட தேவன் யாரு? பிசாசானவன் அவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி உன் வாழ்க்கையில வகை தேடுகிறான். தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? பிதாவுடைய வார்த்தையினால இந்த பூமிக்கு வந்தவர் இயேசு உலகத்தை ஜெயித்தார். அவர் வெட்கப்படல, பயப்படல. வருகிற ஒவ்வொரு எதிர்ப்பிலும் போராட்டத்திலும் இயேசு கட்ட ஒவ்வொரு சோதனையிலும் அவர் வெட்கப்படல, பயப்படல. ஒரு கட்டத்துல அவருக்கு தெரிஞ்சிருச்சு யூதாஸ் தான் காட்டி கொடுக்கிறான். என்ன பாருங்க, பெரிய பாஸ்டரை பார்க்காதீங்க, அது பெரிய பாஸ்டரா போங்க எல்லாரும் தேவையில்லாம சொல்லுங்க. நான் எங்கே வளர்க்கல, சோறு போட்டுங்க தான் வளர்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும் யூதாஸ் இயேசுவை என்னது? Jesus know this guy காட்டி கொடுக்கிறான். எட்டப்பன் is Judas, இன்னும் அப்பப்ப பிரசங்கத்துல ரொம்ப எல்லாரும் பிரசங்கம் கேட்கும்போது யூதாஸ் பணப்பை வைத்திருந்தான், அவன் ட்ரெஷரா இருந்தான், அவன் பணம் கணக்கு பண்றவன் அப்படின்னாலே எனக்கு இந்த பணம் ஹேண்டில் பண்ற ஆளு பிசாசுக்கு பிடிச்சிருமோ. மரியாக்கு ஒரு மாதிரியே பார்ப்பேன், தெரேசாக்கு ஒரு இதுங்க வேற கடைசி இதுங்களுக்குள்ள பிசாசு ஏதோ வந்து இதுங்க ரெண்டும் சேர்ந்து என்ன முத்த விட்டு காட்டு குடிக்க திரும்பலோ. புரியுதுங்களா? இயேசுக்கு நல்லா தெரியும் யூதாஸ் தான் எட்டப்பன், நம்ம பாசையில நம்பியாரு. தெரியுமா நம்பிய? இயேசுக்கு தெரியும். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? தைரியமா சொல்றாரு, நீ போ, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் போய். எவ்வளவு பெரிய தைரியம் உள்ளவர் இயேசு. நம்ம எவ்வளவு தைரியம்? அம்புத்வான்கோ என்ன மாட்டி விட்டுறாதா, நான் தானே உன்னை தெரிஞ்சு கொண்டேன் யூதாசே, நீ இப்படி செய்யறது நியாயமா? நீ பசியா எனக்கு பார்த்தோன்னா உனக்கு ரொட்டி கொடுத்த, தண்ணி கொடுத்த, என்னோட கூடலாம் என் கூட கூட்டு போன யூதாசே, என்னை மாட்டி விடுறியா? அப்படிதான் நம்ம செய்யும். ஆமா தானே? எவ்வளவுக்கு அம்புத்வான்கோ கால விழுந்து மசாஜ் பண்ணும் யூதாஸ்க்கு நம்ம. ஆமா தானே? ஐயா, தேவனை உங்களுக்குள்ள இருந்து வெட்கப்படுத்தாதீங்க. நீ செய்யறத சீக்கிரம் செய்ய, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுக்குள்ள இருந்து நீங்க ஒன்ன நினைச்சு கவலைப்படுறீங்க. என்ன தெரியுங்களா? இந்த மனுஷன், இந்த சூழ்நிலை, இந்த காரியம் என்னை விட்டு விலகிடுச்சுன்னா, இத நான் இழந்துட்டேன்னா, இது எனக்கு விரோதமா மாறிடுச்சுன்னா என் நிலைமை என்னன்னு சொல்லி பயப்படுறீங்க. வார்த்தை சொல்லுது, உன்னை காக்கும்படி தன் தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இதே ஒரு வெள்ளக்கார பாச பேசிட்டா, ஓ ஆமென், the name of Jesus அப்படின்னு இங்க ஆமென். வெறியின் பாம்புகள் குட்டிகளே, தேவனுடைய கோபத்துக்கு நீங்க தான். ஐயா, உங்களுக்கு தெரியுமா இந்த சபை மனுஷனை நம்பி இருந்தது. அவங்க எல்லாம் கைவிடப்ப கர்த்தர் வந்து, நான் உன் கூட இருக்கிறேன், என் நாமத்தினால் நடக்கிற அடையாளங்கள் என்னன்னு பாருன்னு சொன்னாரு. அந்த அடையாளத்துடைய அடையாளம் தான் நீங்க எல்லாரும்.
இந்த சண்டே ஆராதனை இல்லை, ஆனா தேவன் வந்தாரு, அடையாளங்களை வைத்திருக்கிறாரு ஒவ்வொருத்தரையும் இந்த சண்டே ஆராதனை. அதான் கர்த்தரை நம்புகிறவ ஒரு நாளும் பதறான். மனுஷர்கள் செய்கிற காரியத்தை கண்டு பயப்படாதீங்க, பதறாதீங்க. ஆனா கர்த்தர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். நீங்கள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால உருவாக்கப்பட்டவர்கள். உலகத்தை ஜெயிக்கணும். நீ உலகத்தை ஜெயிக்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறனால அவருடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசமா ஜெபம் பண்ணு. உன் நாவில, உங்க நாவில ஆண்டவர் அதிகாரங்களை வைத்திருக்கிறார். நீ சொன்னா, கட்டளையிட்டா அது நடக்கும். ஜஸ்ட் நடக்காது. ஏன் தெரியுங்களா நடக்கல? நீங்க கட்டளை இடறது இல்லை, கமாண்ட் பண்றது இல்லை. You never command. நீ கட்டளையிட்டா அது நடக்கும். ஹalleluya. இவங்க தாய் நினைச்சாங்களா இல்லையா தெரியாது, இவன் ஒரு சாங் லீடர் ஆவான். ஆனா கர்த்தர் நினைச்சாரு, இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்துறாரு. இடம் தரணையா பாஸ்டர், குரல் வந்து வீரப்பா மேல இருக்கு. நீ வீரப்பாவோ பாவக்காவோ, தேவன் நினைச்சிட்டா நீ சாங் லீடர் தான். எத்தனை பேருக்கு யோவான் ஸ்நானகத்தை தெரியும்? ஜான் தி பேப்டிஸ்ட். அவர் என்ன கோட் சூட்டா போட்டிருந்தாரு? ஐயா சொல்லுங்க ஜெயக்கா. அவர் வரும்போது வேஷ்டி சட்டை போட்டு வந்தாரு. என்ன போட்டு வந்தாரு? என்ன தோல்? அப்பே டைலரு ஒட்டக தோல்ல கொடுத்திருக்கிறார் அவர் போறது. அவரோட சாப்பாடு என்னது? எப்படி கொடுத்துருமா எல்லாருக்கும்? ஓடி கம்பெனிக்கு வருது, எல்லாரும் கையில ஒரு வெட்டிக்கிளி, ஒவ்வொரு காட்டுது. ஏன்னா அப்பயாச்சும் யோவான் மேல் மாறுறீங்களா பாக்குறது. நான் அதை அசட்டை பண்ணல. ஐயா, அந்த மனுஷன் ஆண்டவருக்காக நின்றாரு. உலகம் அவரை என்ன பண்ணிச்சு? அவரோட முடிவு என்னதான்? ஆனா கிறிஸ்துவோட மகிழ்ச்சியா இருந்தாரு. உலகம் நம்மளை நிந்திக்கும், ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யம் நம்மளுக்காக யுத்தம் செய்யும். ஐயா, இயேசுவை பார்த்து இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடந்தார். அவரு எங்க பாருங்க, மனுஷனோடு பேசினா பழகினா சோக்கு பேரு. அவர் யாரோட பேசிட்டு இருக்காரா? வனாந்தரத்துல யாரு? ஆவியானவரோடு பேசிக்கிட்டு வனாந்தரத்துல தான் இருக்காரு. உன் வாழ்க்கையில நீ தேவனோடு பேசு, உனக்கு புதிய பலனை தேவன் கட்டளையிடுவார். மனுஷனோடு பேசுறதை காட்டிடும். இன்னைக்கு நம்ம கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய குணங்கள், உங்களுடைய என்னது பழக்கம் மனுஷனோடு பேசும். மனுஷனோடு பேசி 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 நம்ம கெட்டு போகிறோம். தேவனோடு பேசும்போது உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். வாசிப்போமாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 John chapter 5 verse 4 and 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம், நல்ல கவனமா கேளு. தேவனால் பிறப்பது எல்லாம், நல்ல கவனமா கேளு. நீங்க தேவனால பிறந்தவங்களா? நீ காலையில உன்னோட வெளியீடு புது ஆல்பம் பார்த்தேன். நாங்கள் 26 மக்கள் அப்படின்றான். 20 சபையில ஒழுங்கா தானே இருந்தான். அவர் கேங் 24 26 36 என்னமோ ஒரு கேங். நான் கொஞ்சம் நீதான் வெளியாச்சு. அப்பப்ப பிசாசு தலை தூக்கிறான். அந்த பிசாசு இவன் போடுறது பரவாயில்ல, நம்மள சோதிக்கிறான். உள்ளுக்கு அடங்கி இருக்கிற ஹிட்டு, கோபம், வெறி, ஆத்திரம் எல்லாம் எனக்கு வெளியே வந்துரு. அந்த பாவி இப்படி மனம் திரும்பி இவ்வளவு பேசி நான் 45 56 நம்பர்
நேத்தா உன்னை டீல் பண்ண. ஆசை ஆசை அது தெரியல. சாவ போற யா சினிமா பாடல் உன்னுடைய ஆவிய, உன்னுடைய ஆத்மாவை சாகடிக்கும் பாவத்தில். சினிமா பாடல் உன்னுடைய இமோஷனலை டச் பண்ணவே தவிர உனக்கு ஜீவனை கொண்டு வராது, உனக்கு பரிசுத்தத்தை கொண்டு வராது, உன் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது. எந்த சினிமா பாட்டு இயேசு கிட்ட உங்களை கொண்டு போயிருக்கு? ஒரு பாட்டு சொல்லுங்க. நானே வலி. அது சினிமா பாட்டு, தேவன் நடத்தும். இன்னைக்கு அநேக பேருக்கு பாஸ்டர் நான் வாயில பாடல முணங்குறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இயேசு சொன்னாரு, நீ சரீர பிரகாரமாய் செய்கிறது பாவம் அல்ல. பேசுறது பாவம் இருக்கட்டும், நீ செஞ்சிட்ட, குத்திட்ட, திருவிட்ட, அது இருக்கட்டும். ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, பிரியா நீ என்னன்னாலாம் நினைக்கிற, மோட்டர்ல போகும்போது என்னெல்லாம் யோசிக்கிற, உன் சிந்தனை நினைச்சியே அதே பாவம் சொல்ற. அப்ப தேவனால் உண்டான நீ, ஹலோ அம்மா, தேவனால் உண்டான நீ பாவம் செய்யலாமா? சந்தேகம் வந்துச்சு. பாஸ்டர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. நீங்க சிஸ்டர் கவிதா, நீங்க தான் தலை குனியாதீங்க. குனிஞ்சதெல்லாம் போதும், கர்த்தர் தலையை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. நீ தேவனால் பிறந்தவன், பாவம் செய்யக்கூடாதியா? நீ தேவனால் பிறந்தவன் என்று அடையாளம் கொண்டா, நீ தேவ பிள்ளை என்று சொன்னால் நீ பாவம் செய்யக்கூடாது. பாவத்தை மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? இந்த பேன்ல அபிஷேகம் இருக்கு. நான் கத்து சொல்லிட்டு சொல்லுங்க, இந்த பாவத்தை மேற்கொள்ள தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர்? மத்த கை தூக்கலன்னா இல்லைன்னு அர்த்தம். நல்லா தூக்குங்க. இருக்கா? கொம்பமா இருக்கா? எல்லாத்திட்டு இருக்கா? அப்ப வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சவுண்ட் இல்லடா. அவனை மொதக்கு விரட்டுங்க. குணாவை பின்னாடி தூக்கி லைட்டா இருக்கு. இந்த மாதிரி பேசுனா அவரே தூக்கம் வராது. இப்பதான் தெரியுது ஏன் முன்னுக்கு வந்துட்டு ஆமீன் வருது, பின்னாடி எல்லாம் ஆமா 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 இந்த எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, என்ன சொன்ன? ஆமா இல்ல அதிகாரம் இருக்கிறது கேட்டேன். இப்ப அந்த அதிகாரத்தை என்ன வச்சிருக்கீங்க? பிரியா இருக்குதானே? என்ன பண்ணிட்டு இருக்க? அது பேங்க்ல வச்சிருக்க பஸ் பத்திரமா இருக்கு. அப்படியா சிஸ்டர் கவிதா? அதிகாரம் இருக்கு, என்ன பண்றீங்க? அந்த அதிகாரத்தை விட்டுட்டு உங்க அதிகாரத்தை, இப்ப அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்கள் தேவ பிள்ளைகளா மாறணும்னா இந்த உலகத்தை நீங்க ஜெயித்துதான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் நீ ஜெயித்துதான் ஆகணும். உன்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டத்தையும் நீ ஜெயிக்கும்படிதான் தேவன் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எந்த பலவீனம் நாம சொல்லுவாங்க. What weakness you sit on, please sister, wake up. அதுக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சின்னங்க தூக்கிடுவேன், சிலதான் தூக்க முடியாது. நான் உட்கார்ந்துருவேன். ஒரு 3-4 மாசம் முன்னுக்கு ரேன நான் அலைக்காவா தூக்கிடுவேன். நேத்து அலைக்கா தூக்கலாம் நினைச்சு போய் தூக்குறேன். நான் அப்படி இறங்குறேன். அவன் அப்பதான் எனக்கு பலம் குறையுது, வயசாவதுல பலம் குறையுது. ஆனா தேவன் பலன் என்றும் குறையாது. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். நீ ஜெயிக்காம நீ சோர்ந்து
அதே பாவத்தில் விழுந்து கிடக்கிறனா நீ தேவனால் பிறந்தவன் அல்ல. I say to you, வெளியே வா. I never talk for the your உணர்வு என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, இமோஷனலுக்காக நான் பேசல. ஹலோ, சினிமா பாடல் இமோஷனல் கொண்டு வரும். கண்ணுல ஆட்டோமேட்டிக் எங்க அம்மா இருந்தப்பையும் எம்ஜிஆர் பாட்டு போட்டேன்னு அப்படியே அழுந்தா கொஞ்சம். அப்புறம் பார்த்தா நம்மளுக்கே வைக்க மாட்டேன். இப்ப மரியாக்கா ரொம்ப ஹம்பலான ஒரு லேடி. அவங்க இமோஷனல கொஞ்சம் தூண்டி பாருங்க. வெல்கம் சிஸ்டர் சொல்ற இந்த வாயி மகன் சொல்லுவோம், மூச்சு மூலம் உடிச்சு வந்துருமா. தயவு செஞ்சு அந்த ஆவியில கவிதா பத்தி சொல்லிடாதீங்க, அது பெரிய பிரச்சனை. முக்கியமா அப்படியே டர்ன் பண்ணி ரைட் டர்ன் பண்ணி சிக்னல் போட்டு வேணாக்கா வந்து சொல்லிடாதீங்க, அது பிரச்சனை இல்ல, முடிச்சு. நேத்து மரியாக்கா ரொம்ப நானும் சிஸ்டர் மரியாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ அவ்வளவு நேரம் ரொம்ப சந்தோஷமா விசுவாசமா இருந்தேன். சொன்னல சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? பாஸ்டர், இந்த சபையில ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்து அந்த இஷ்யூ அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம்னு பேப்பர்ல ஷாலோம் கிராய் சர்ச்னு வந்தா எப்படி பாஸ்டர் இருக்கு? மனசுல நினைச்சேன், என் சந்தோஷம் உங்களுக்கு பிடிக்காத? அதுவும் முக்கியமா டைட்டில், அவங்க அப்பா அம்மா பேர் கூட வரல, டைட்டில்ல பாஸ்டர் ஜேக்கப் வந்தா எப்படி இருக்கும் சொன்னேன். என் விசுவாசி என்ன புடமிடலனா தெரியுமா? புடமிடுறது இந்த நெருப்புல விட்டு விட்டு எடுப்பாங்களே. உலகத்தை ஜெயிக்கும்படிதான் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பலத்தை கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகல, இமோஷனல் ஆகல. இமோஷனல் until your flesh should. The emotional cannot change you. Ma can change. Madam, cannot. புரியுமா திரேசா? மாறுமாமா? இமோஷனல் மாறடிச்சுன்னா கணவரை தண்ணிகளை வித்திருக்கு. இமோஷனல் உங்களோட அது ஒரு நாள் மாற்றத்தை கொண்டு வராது. கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். வாசிங்க திருப்பி வசனத்தை தேவனால் பிறப்பது. நல்லா கவனமா கேளுங்க, நல்லா கவனமா. எங்க ரேகன் இப்போ நான் எப்படி பைபிள் படிக்க விடுறது? இங்கிலீஷ்ல வாசிங்க. First John chapter 5 verse 4 and 5. Every children of God can defeat the world, and our faith is what gives us this victory. No one can defeat the world without having faith in Jesus as the Son of God. தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். பாருங்க, தேவனால் பிறப்பது எல்லாம் என்னது? நீங்க தேவனால் பிறந்ததுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை, உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை, உங்க வாழ்க்கையில வருகிற எதிர்ப்புகளை நீங்க ஜெயித்து நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை அடையாளம் கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்ப ஷீலாக்கு வருமே, ஏன்னா அவங்களை டச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஷீலா வேலை செய்றீங்க, ஓகேங்களா? அந்த ராத்திரில திடீர்னு பசியாச்சு, சுத்தி பாக்குறீங்க ஒரு கடை இல்ல. அந்த பசிக்கு கடையை தேடிக்கிட்டே போவீங்களா? பசி ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே சொல்லி பசின்னு இருப்பீங்களா? தேடி அந்த பசிய ஆத்துவீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிய இயேசுவின் நாமத்தினால தேடுங்க. கர்த்தர் அந்த வெற்றியை உங்களுக்கு தருவார். தேடுகிறவன் பெற்றுக்கொள்வான். கட்டளைவான்னு சொல்லுது, தேடுங்க. ஆண்டவருடைய வெற்றியை தேடுங்க. நீ தேவ பிள்ளை என்பதை தேடுகிறதுல, கட்டளைகிறதுல தெரியும் நீ தேவனால் உண்டாக்கப்பட்டவன். We are created by God, no devil. நம்ம தேவனால உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எங்க பாஸ்டர் எப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மூக்கு இருக்க பிரதர், இனி இடம்
இந்த மூக்கை மட்டும் ஆண்டவர் இப்படி திருப்பி வச்சிருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சிஸ்டர் தபிகா. உங்க மூக்கு மட்டும் இப்படி திரும்பி இந்த ரயிலுக்கு புகை இப்படி போங்க, அந்த வேற மூக்கு அப்படி திருப்பி வச்சிருந்தா எப்படி இருக்கும் சிஸ்டர்? நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஷிபாவா ஷிபா மூக்கு, உங்க மூக்கு இப்படி திருப்பி வேண்டாம், அழகா இருக்காரு கணவர். அவர் மூக்கு மட்டும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? தேக்கா எப்படிக்கா இருக்கும்? ஏன்னாக்கா அதுக்கு ஒரு சின்ன குடம் வச்சிருக்கணும் தண்ணி போறாதபடி. எப்படி இருக்கும்? பிரிஸ்லாக்கு அந்த மாதிரி குடம் வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் பாக்க? சிரிக்காத பிரியாமா சிரிக்கிறாங்க. அம்மாக்கு சிரிப்பு வந்துருச்சு குடம் வச்சு. அப்படி அவ்வளவு அழகா படைச்ச நம்ம வாழ்க்கைய இனி உலகத்துக்கிட்ட நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகத்தோடு போராடிக்கிட்டு இருக்கோம். ஐயா தேவன் தெளிவா யூதாஸ் கிட்ட சொன்னாரு, நீ உலகம் நீ செய்ய வேண்டியதை போய் செய், சீக்கிரம் செய், குயிக், சீக்கிரம் போய் செய். அவர் பயப்படல, அவர் பயப்படல. உங்க வாழ்க்கையில தேவனால் பிறந்த அடையாளம் இருக்குன்னு சொன்னா உலகத்தை நீங்க ஜெயிப்பீங்க, பயப்படாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? நான் ஒரு ரகசியத்தை சொல்லி காட்டுறேன். நீங்க எவ்வளையோ காரியங்களை என்னிடத்துல வரும்போது என்கிட்ட பேசும்போது அந்த காரியத்துல ஜெயிக்க முடியும்னு சொல்றதுக்கு ஒரே ரகசியம் என்ன தெரியுங்களா? வாட் சீக்ரெட்டமா? whatever you all come and talk to my wife or with me, என்கிட்ட பேசினாலும் சரி மனைவிட்ட பேசினாலும் சரி, அதுல இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு ஒரே ரகசியம் என்ன தெரியுங்களா? கேளுங்க, கத்துக்கங்க, செய்யுங்க, நீங்க மத்தவங்களுக்கு உதவியா இருப்பீங்க. என்ன தெரியுங்களா? தேவ சமூகத்துல முழங்கால பண்ணிட்டு கேளுங்க, கர்த்தர் கூட உங்களுக்கு தருவாரு, பலனை கொடுப்பாரு, ஆலோசனை கொடுப்பாரு, தப்பி சொல்ல தேவன் வழிகளை காட்டுவார். முழங்கால் பண்ணிட்டு தேவன்கிட்ட கேளு, தேவன் உனக்கு ஜெயமுள்ள ஆவியை கொடுப்பார். ஆமென். நல்ல கவனமா உங்க ஆத்துமாட்ட சொல்லுங்க, நான் தேவனால பிறந்தவன், இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். உலகம் பிசாசினால் உண்டாக்கப்பட்டு பிசாசினால ஆளுகை செய்யப்படுகிறது. அதோடைய கிரியைகள், அதோடைய தன்மைகள் உலகத்தில் உண்டாகிறது எல்லாம் பிசாசினால் உருவாக்கப்பட்டது. பெருமை, கோபம், இச்சை, பலவிதமான ஆசைகள், இது உலகத்தில் உண்டானது. நீங்கள் உலகத்தில் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்களுக்குள்ள நான் என்னன்னு முடிச்சேன், உங்களுக்குள்ள தேவ ஆவி இருக்கணுமே தவிர உலகத்தின் ஆவி இருக்கக்கூடாது. என்ன ஜெயக்கா உண்மையா? இப்ப உங்களை எல்லாரையும் பார்க்கிறேன். You have a God spirit, not world spirit, world spirit. இப்ப உங்களை நான் பார்க்கிறேன். இப்ப உங்கள்ட்ட என்ன ஆவி இருக்கு? போச்சுடா, திருப்பி பாஸ்டர் இருக்காரு. This pastor always come with me. அம்மா பிரிசிலா நாங்க போல புத புதுசா வராங்க, ஓடி போயிடும் அப்படியே பின்னாடி எதிர்கொச்சு. உங்களுக்குள்ள என்ன ஆகுது? மேரியம்மா, மேரியம்மா, பிரியாம்மா, தேவா, என்ன சந்தோஷம். மரியாக்கா பசன் 12 மணி இருக்கு தேவாவி இருக்கும். அந்த 12 தாண்டிடுச்சுன்னா எது வருதுன்னு எனக்கு தெரியாது. என் பிள்ளைங்க நடந்து கொள்றதுல இருக்கு என்ன ஆவி. என்ன கோபப்படுத்தாத வரைக்கும் I'm okay person. சீரா உங்களெல்லாம் பார்க்கும்போது ஆவியானவர் தடுமாறுகிறார். போனோமா வேண்டாமா, போனோமா வேண்டாமா. எங்க உங்களுக்குள்ள அன்னைக்கு புரிய ஷீலா வீட்டுல கூப்பிட்டாங்க, பாஸ்டர் இந்த காரியங்கள் எல்லாம் மூவ் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணுங்க. அங்க போறேன், அங்கேயே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் கூப்பிட்டேன் நம்மளோட ஹீரோ, ஐயா கொஞ்சம் பெக்மன் பாட்டை தட்டி விடுறா. எனக்கு சமாதானமே இல்லை, ஒரு மாதிரி காலையில பார்த்தா பசியார் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் ஆண்டவர் எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள கொஞ்சம் எனக்கு முதல் சமாதானத்தை கொடுங்க, இதை எடுக்க. ஹீரோ போயிட்டு எடுக்கிறார் வேகமா, நீ எதுவும் தொட வேண்டாம்,
நீ தொட்டதெல்லாம் போதும், நான் தொட்டுக்கிறேன், நீ என் பக்கத்துல இரு. பிசாசுடைய கிரியைகளை முறியடிக்க நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நான் போனேன், ஆண்டவருடைய பெலனை கேட்டேன், எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்க ஆண்டவர். என்ன நான் இவரை தூக்கிட்டு வந்தேன் என் காடியில, எம்பிஜேபி என்னோட ஒண்டா எம்பிஜேபி ஆயிடுச்சு. நான் படாம ஏத்துறேன், இவன் அந்த மேல வச்சு தள்ளுறான் அந்த போனட். எனக்கு இருந்து அப்படி கீழே உழுவுது, ஏன்னா என் காடி எப்படி பார்ப்பேன் எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் இது என்னோட உணர்வு. ஆண்டவர் சிரிக்கிறார், எப்படி ஓகேவா அப்படின்னு. ஐயோ ஆண்டவர் இவனை பாருங்க, காடி கீழே அப்படியே அந்த இதை வச்சு அப்படியே கீறான். இதே ரேகன் வச்சுங்களேன், அதை தூக்கி வெளியே போட்டு இவனை வெளியே போட்டுருங்க. அப்படியே மனசுலாம் உடையுது. அவங்க வீட்டுல சில காரியங்கள்லாம் எடுத்துட்டு போக சொல்றேன், பசங்க இதெல்லாம் வேண்டாம், இதை விட்டு நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம், இது எல்லாத்தையும் வெளியாக்குங்க, இந்த விக்கிர ஆராதனை, இந்த இது பொட்டி கிட்டி எல்லாத்தையும் வெளியாக்குங்க. எம்பிஜேபி தான் நான் அன்னைக்கு போய் எல்லாம் ஜோம் பண்ணி அந்த இதுல போட்டு அடிச்சு வாடா 2 பேர் தூக்கிட்டு போன்னு என் காடியில ஏத்துறான். நான் படாம உள்ளுக்கு வைக்கிறேன், இவர் வச்சு இப்படி தாழ்ற. அன்னைக்குள்ள சொல்லல, ஏன்னா வேதனைலாம் சபையில தான் கட்ட முடியும். சரின்னுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க போடணும்னு தெரியல, தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல. அனாதை இடம் எதுவுமே இல்லை எனக்கு. நேரா வந்து என் வீடு அழகா தெரிஞ்சு, இங்கே ஆண்டவரு என் மனைவி தெரிஞ்சு நான் 2000 அழகா காடியில இருந்து எடுத்து பின்னாடி கொண்டு போய் ஆண்டு சொன்ன சுட்டெறி ஜோ பண்ணிட்டு எரிக்கிற. ஐயா நான் சொல்றேன், அந்த இன்கிரிமெண்ட் அந்த பொருள் இருந்து அந்த அனல் வரல, அதில் உள்ள கிரிகியின் அனலை நான் பார்க்கும்போது பொல்லாத ஆவியின் கிரிகை அந்த இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறத பார்த்தேன். எனக்கே ஒரு கட்டத்துல பயம் வந்து பைப்பு போய் எடுத்துட்டு அடைச்சுக்கோங்க, நெருப்பு இப்படி வருது இப்படி அனல் வருதுன்னு. ஐயா அதுல வர்ற இருளு டார்க்னஸ் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள்ல பாக்குறேன். அவங்க வீட்டுல இருந்த எல்லா பொல்லாத கிரிகளை கர்த்தருடைய நாமத்தினால முறியடிக்க ஆண்டவர் எனக்கு அதிகாரங்களை கொடுத்தார். இனி உங்க வீட்டில் அது இருக்காது. தேவன் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டார், பிசாசை அக்கினியினால் தேவன் சுட்டரிக்கப்பட்டார். எல்லா அதிகாரங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ நாமத்தினால நீ எழுத்து நிற்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். இன்னொன்னு சொல்லிடுறேன், ரொம்ப ஓவர் விசுவாசமாயி பக்கத்து வீட்டுல இருக்கிறத ஏதோ புடுங்கி நீ எரிச்சிடாத. அப்புறம் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வர மாட்டேன். தெரியும் உங்க விசுவாசம். Sometimes we over faith ma. Ask to do your own house, you never do. Go to next door neighbor, take out and erikira. Too much la. நான் சொன்னது உங்களுக்கு வருகிற, நம்ம வீட்டுல ஆலோசனை கொடுக்க மாட்டோம், மற்ற வீடுனா சொல்லுங்க சிஸ்டர். திரும்பி பாசுங்க சிஸ்டர். நம்ம வீட்டுல ரோபோவா இருக்கும், மற்ற வீட்டுல என்னடா நீ கவிதை. உங்களுடைய ஆவிய கர்த்தருக்குள்ள பலப்படுத்துவீங்க, மற்றதெல்லாம் கர்த்தர் வெற்றிக்கொள்ள கர்த்தர் பலத்தை கொடுப்பார். ஆமென். நீங்க உங்களுக்கு நான் சொல்லுகிற ப்ரொஃபசியா, இந்த வாக்குத்தத்தம், இந்த வார்த்தை எல்லாம் பைபிள்ல இருக்கிற வசனமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொஃபசி. வசனம் சொல்லுது, தேவனால் உண்டாகின, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை சத்தமா உலகத்தை ஜெயம். அப்புறம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க. தேவனுடைய குமாரனை விசுவாசிக்காதவர் ஜெயிக்க முடியாது.
உங்களுக்கு நான் சொல்றேன், இயேசுவை நீ விசுவாசிக்கிறனா, if you believe that Jesus Christ, you can see the victory. If you never believe, நீ நம்பலனா ஜெயிக்க முடியாது. உன் நம்பிக்கை மனுஷன் மேல இருந்தா நீ அப்படியே விழுந்து அப்படியே போயிடுவேன். உன் நம்பிக்கை உன் மேல இருக்கக்கூடாது. உங்க நம்பிக்கை உங்க மேல இருக்கக்கூடாது. உங்க நம்பிக்கை மனுஷன் மேல இருக்கக்கூடாது. உங்க நம்பிக்கை உங்கள் வரங்கள் மேல இருக்கக்கூடாது. நான் ஜெபிச்சா பாஸ்டர் நடக்கும், நான் முழங்கால் போட்ட ஜெயா எப்படி டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? உன் நம்பிக்கை தேவன் மேல இருக்கு. நேற்று ஒரு சகோதரி வந்தாங்க, பாஸ்டர் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க குட் ஃப்ரைடே இயேசு உயிர்த்தெழுந்த நாளுக்கு வா அப்படின்னு ஆண்டவர் ஒரு வேலை கொடுப்பாருன்னு. ஆனா நான் தவறிட்டேன் பாஸ்டர், 3 ஆராதனைக்கு நான் வரல பாஸ்டர் ஜோமன். அப்ப நான் ஜோமன் சொன்னேன், இந்த ஒரு வாரத்துல ஆண்டவர் ஒரு வேலை கொடுப்பாருன்னு, கண்டிப்பா நான் காத்திருப்பேன் வேலைக்காக. நான் சொன்னேன், நீ வேலையை நம்பாத, தேவனை நம்பு. அவருடைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவனை நம்பு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிறிஸ்து தான். வசனம் என்ன சொல்லுது? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று. தேவனுடைய, எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு தேவனுடைய குமாரன் என்று? இன்னைக்கு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு சிஸ்டர், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். உங்க நம்பிக்கை பொருள் மேல இருக்க கூடாது. உங்க நம்பிக்கை உயர்வு மேல இருக்க கூடாது. உங்களுடைய நம்பிக்கை அடையாளங்கள் மேல இருக்க கூடாது. இன்னைக்கு இந்த பையன் ஒரு உதாரணம், நடக்க முடியாம இருக்கிறான், திடீர்னு நடந்துட்டானா அப்ப நம்பிக்கை இருக்கக்கூடாது. இயேசு புரியுதுங்களா? அந்த அம்மா வீல் சேர்ல தான் கூட்டு வந்தாங்க, இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதை செய்யறாங்க. சுகமான நாள் அப்படி செய்யல. நேத்து ஜெசிகா வந்திருந்தாங்க, ரேவதி ஜெசிகா. அவங்க என்ன பார்த்து சொல்றாங்க, பாஸ்டர் இந்த வீல் சேருக்கு ரொம்ப நாள் வேலை இல்ல, நான் நடந்து வர போறேன். ஏன் தெரியுங்களா? தேவன் மேல இன்னைக்கு அடையாளத்தை மேல நம்பாத. அடையாளம் சன்னா சைன். அடையாளம்னா சைனா? ஓ, நான் செய்தா சைன். அடையாளத்தை மேல நம்பாத, தேவ குமாரனை நம்பு. அடையாளம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உனக்கு ஜெயத்தை கொடுக்காது. தேவ குமாரன் வசனம் தெளிவா சொல்லுது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி. ஐயா ஜஸ்தி சரியா? வேற யாராலையும் நீ ஜெயிக்க முடியாது. தேவ குமாரனை தவிர உன் வாழ்க்கையில ஜெயத்தை வேற யாரும் கொண்டு வர முடியாது. நீ விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்து தேவ குமாரன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஜெயம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க, முடிக்கிறேன். வசனம் சொல்லுகிறது ஜெயம் யாரால வருமா? எனக்கா? ஏன் சவுண்ட் அப்படியே இறங்கி ஸ்பீக்கர் எழுதி போச்சு? பிரிசிலா இருக்கீங்களா? ஜெயம் யாரால வரும்? ரொம்ப அடக்கமா பேசுறீங்க சபையில. பெண்களுக்கு எவ்வளவு அடக்கம்! உங்க அடக்கத்தை பார்த்து நானே அடக்க ஆராதனை மறந்துட்டேன். அவ்வளவு அடக்கமா பேசுறீங்க. ஆயா உண்மையா? அது உண்மையான குணம் பிரதான பெண்கள். மரியாக்கா, ஜெய யாரால வரும்? சுசல் தபிதா என்னது? ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஏன் தெரியுமா? நீங்க தேவனுடைய பிள்ளை.
மரியாக்கா சில காரியத்தை சொல்லி என்கிட்ட மனைவிட்டு சொல்லியிருந்தாங்க கீழே. பாஸ்டர் உங்களாலதான் பாஸ்டர்னே அதுக்கு உரியவர் நம்பல. மனுஷன் எவ்வளவுதான் புகழ்ந்து பேசினாலும் ஐயா அது நீ இல்லையா, கர்த்தரால் வருகிற ஜெயம் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எழுந்து நம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஜெயம் தருகிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயமே ஜெயமே எங்கள் வாழ்க்கையில ஜெயம் தருகிற ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தும். கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, கர்த்தரால தேவனால நீ பிறந்தவர், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஜெயம் கர்த்தரால வரும். எனக்கு என்னோட வாழ்க்கை